கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு நம் அனைவரையும் கிருபையாய் சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து நம் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம் அனைவரோடு கூட பேச போகிறார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்லா ப்ரே பண்ணலாம். வாங்கலை, லெட்ஸ் ப்ரே டு காட். வானத்தையும் பூமியை படைத்த தேவனை நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனை நாம் கூப்பிட போகிறோம். நீங்களும் நானும் கூப்பிட்டா கர்த்தர் அதிசயம் செய்வார். வாங்க சபையார் அனைவரும் கண்களை மூடி அப்படியே ப்ரே பண்ணலாம். அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, 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 உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை புகழ்கிறோம், 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 உம்மை புகழ்கிறோம். கொஞ்ச நேரம் விடுதலையோடு கூட, நல்ல விடுதலையோடு கூட சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஓ ரே 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 துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவே. என் கூட சேர்ந்து பாடுங்க. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவே. பாடலாமா? எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடா, தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தால் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடார், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தால் துளியும் என்னை நெருங்காது. சிறுவெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. சிறுவெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே
ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு, சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாது நிற்பதல்லோ உம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். கைகள் அப்படி உயர்த்தி பாடலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைத்தட்டி அப்படியே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். விசுவாசத்தோடு நாம் காத்து கொண்டிருக்க போகிறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு த ஃபர்காட்டன் குவீன், த சோசன் குவீன். மறக்கப்பட்ட ராணி, தேர்ந்தெடுக்கப்பட்ட ராணி. திருச்சபைய உலகத்திலே கர்த்தர் நம்மை கிருபையாய் வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உண்மையில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த சபையில் ஒரு போதகனாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், என் குடும்பத்திலே என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், என் வீட்டிலே என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், எனக்கு என்ன நல்ல கல்வி கொடுத்திருக்கிறார், வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். வி ஆர் த சோசன் ஜெனரேஷன். நீங்கள் நானும் தேர்வு செய்யப்பட்டவர்கள். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைய செய்தியினுடைய தலைப்போ த ஃபர்காட்டன் குவீன், மறக்கப்பட்ட ராணி. அதனுடைய அடுத்த பகுதி த சோசன் குவீன், தேர்ந்தெடுக்கப்பட்ட ராணி. உலகம் ஒரு மனிதனை எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவனை மறந்துவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைய செய்தி இருக்க போகிறது. திருச்சபையே உலகம் நம்மை மறந்துவிடும். அப்படி மறந்து விடாது என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களை ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய அவ்வளோ பெரிய சக்தி இந்த உலகத்து உங்களிடத்தில் இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு 10 நன்மை செஞ்சுட்டு நான் உனக்கு ஏதாவது பண்ணனான்னு கேட்டு பாருங்கள். அவர்கள் நன்மையை மறந்திருப்பார்கள், நீங்கள் செய்த தீமையை தான் ஞாபகம் வைத்திருப்பார்கள். ஆக மறப்பது என்பது மனிதனுடைய இயல்பிலே இயல்பாய் இருக்கிறது. இன்றைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிற சப்ஜெக்டில் இந்த மறக்கப்பட்ட ராணி என்பவள் யார் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். த ஃபர்காட்டன் குவீன் ஆஃப் பெர்ஷியா. பெர்சிய நாட்டினுடைய ராஜஸ்திரியாக்கும் நான் இன்றைக்கு சொல்ல போகிற இந்த ஃபர்காட்டன் குவீன், மறக்கப்பட்டு.
இவளுடைய பெயரை பற்றி வசனம் சொல்கிறது, இவள் வஸ்தி என்று. நீங்கள் நம்முடைய வேதத்தில் உள்ள எஸ்தர் புஸ்தகத்திலே உள்ள 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்தீர்கள் என்றால், 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்தீர்கள் என்றால் 9ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கு. படிங்கம்மா. ஆக வசனம் சொல்கிறது இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே ராஜஸ்திரீ தான் இந்த வஸ்தி. ஷீ இஸ் த குவீன். ஷி வாஸ் த குவீன். இந்த வஸ்தி ராணி அவளும் விருந்து செய்கிறாள். ஸோ ஷி ஹஸ் காட் த பவர் டு கண்டக்ட் அ பேங்க்வெட். ஒரு விருந்து செய்கிற அளவுக்கு வல்லமை இருக்கிறது. யார் என்று கேட்கிறீர்களா? 127 நாடுகளை ஆட்சி செய்த அகாசுவேர் என்கிற மன்னனுடைய மனைவியாக்கும் இந்த வஸ்தி ராணி. 127 நாடுகள், 1-2 இல்லைங்க, 127. ஒரு காலத்திலே உலகத்தையே ஆட்சி செய்த மன்னர்களுடைய அவருடைய ராஜ்யங்களுடைய பட்டியலை சொல்கிறேன். பாபிலோன் உலகத்தை ஆட்சி செய்தது. பாபிலோன் ஆட்சி செய்ததல்லவா? இந்த பாபிலோனை வீழ்த்தி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் மேற்கொண்டது. ஆக மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் உலகத்தை ஆட்சி செய்தது. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி கிரேக்கர்கள் வந்தார்கள், அலெக்சாண்டர் வந்தார். ஆக அலெக்சாண்டர் அதை ஆட்சி செய்தார். அலெக்சாண்டருக்கு பிறகு ரோமர்கள் வந்தார்கள். பிறகு அந்த ரோமர்கள் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். ஆக உலகத்தை ஆட்சி செய்த மன்னர்களில் மிகவும் பிரதானமான மன்னர்களில் ஒருவன் தான் இன்றைக்கு நீங்கள் படிக்கப் போகிற இந்த அகாஸ்வேரு ராஜா. அதிலும் மிகவும் பிரமிப்படைய பிரதான தன்மை உடையவள் தான் இந்த வஸ்தி ராணி. ஷீ இஸ் த ஃபர்காட்டன் குவீன். மறக்கப்பட்டாள். ரொம்ப குறைஞ்ச இடத்துல தான் இந்த வஸ்தி ராணியை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. யூத வரலாறுகள், அவங்களுடைய ஓரல் ட்ரெடிஷனாக இருக்கட்டும், அவர்களுடைய எழுத்து வடிவத்தில் உள்ள கதைகளிலும் சரி, உண்மை வேதத்திலும் கூட சரி, நம்ம பைபிள்லேயும் கூட சரி, அவளை பற்றி, அந்த ராணியை பற்றி ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம படித்தது போல் அந்த முதல் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஷீ இஸ் த வைஃப் ஆஃப் கிங் அஹாஸ்வேரஸ், அகாஸ்வேரு ராஜானுடைய மனைவியாய் இருக்கிறாள். எல்லாவற்றிலும் சரியாய் சீராய் செய்த இந்த ராணி ஒரு விஷயத்தில் மட்டும் கீழ்ப்படியவில்லைங்க. அந்த ராஜா 7 நாள் விருந்து செய்கிறார். முதல்ல 180 நாள் விருந்து செய்கிறார். 6 மாதம் விருந்து. அந்த 6 மாதம் விருந்தில் 127 ராஜாக்கள். பைபிளில் எஸ்தர் புஸ்தகத்தில் மட்டும்தான் நம்ம இந்தியாவோட பேர் இருக்குது. இந்தியா முதல் எத்தியோப்பியாவிலிருந்து இந்து தேசம் வரை. ஸோ ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட், இந்தியன் காண்டினென்ட் அண்ட் யூரோப்பியன் காண்டினென்ட், இந்த 3 கண்டங்களையும் இந்த ராஜா ஆட்சி செய்து கொண்டு ஹீ த்ரூ அ பார்ட்டி. அவர் ஒரு பார்ட்டி போட்டாராம். 180 நாள் பார்ட்டி. படா கானா, படியா கானா, பகுத் ஸ்வாதிஷ்ட் கி கானா, நல்ல உணவு, கானா பீனா ரஹன் சஹன், சாப்பாடு, உணவு, குடி எல்லாமே அதிலே இருந்தது. இந்த 180 நாள் இந்த பண்டிகை முடிந்த பிறகு 7 நாள் இன்னொரு பார்ட்டி த்ரோ பண்ண. ஹி த்ரூ another 7 days பார்ட்டி. அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியாகிய வஸ்தியை அங்கே வரும்படி சொல்லுகிறார். ஆமாம், ஆனால் அவள் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். இட் இஸ் வெரி ஷாக்கிங். அவருக்கு ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமாயிடுச்சு. நம்ம பைபிள் சைட் பை சைட் நம்ம படிச்சுட்டு போய், நம்ம பைபிள் தான் மெயின். 9ஆம் வசனத்திலே அவள் விருந்து செய்கிறாள். 10ஆம் வசனத்திலே ராஜா அவள் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரித்தப்பட்டவளாய் அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று சொல்லுகிறான். ராஜா சொல்லிட்டாரு, இன்றைக்கே 7th டே, இந்த 7 day ஃபீஸ்டில் 180 நாள் காட்டாத என் மனைவியை நான் உங்களிடம் காட்டப் போகிறேன். எங்கள் வைஃப் இன்றைக்கி வர போகிறாங்க, அவர்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி 7 பிரதானிகள், 11ஆம் வசனம் சொல்கிறது, மெமுகான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகள். ராஜா, நான் நினைக்கிறேன் இவர் ஏற்கனவே இத்தனை நாளாக அவர் மது அருந்தி கொண்டிருக்கிறார், பிறகு 7 நாளும் மது அருந்தி கொண்டிருக்கிறார். ஒரு கட்டளையை ஒரு பிரதானி கையில் சொன்னால் போதும், 7 பிரதானி கையில் சொல்கிற அளவுக்கு எப்படி இருக்காரு, மறந்துட்டார் போல். நீ வா ராணியை கூட்டு வா, கொஞ்சம் இங்கே வா, நீ போய் ராணி கூட்டு வா, அது மாதிரி 7 பேர் கையில் சொல்லிட்டார். 7 கட்டளை போனதுனால ராணி டென்ஷன் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியவில்லை. அந்த கட்டளைக்கு ராஜஸ்திரியாக வஸ்தி வரமாட்டேன் என்றாள். என்ன சொன்னாங்க? வர முடியாது. இதுதான் இப்போ ப்ராப்ளம். ஆமேன். ரூலை ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போதும் பிரேக் பண்ணுவாங்க. நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. போய் சொல்ல ராஜாக்களை வர முடியாது அப்படின்வாங்க. எல்லாரும் கீழ்ப்படுகிறது வர முடியும்.
ராஜா கடும் கோபம் அடைகிறான், தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். இப்போ நம்ம யோசிக்கணும், அதுதான் இது 127 நாடுகளின் ராஜாவாகிய இந்த அகாஸ்வேரு சொல்லும்போது வராத ராணி யார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ராணியோட பேக்ரவுண்டை நம்ம ஸ்டடி பண்ணோம். எத்தனை பேர் ஸ்டடி பண்ணலான்னு வரீங்க? இது சாதாரண எடுத்த பெண்ணு கிடையாது, இது ஏற்கனவே பணக்காரன் வீட்டு பொண்ணு. இவள் வேறு யாரும் இல்லை, நேபுகாத் நேச்சார் என்கிற மன்னன் இருந்தான் அல்லவா, நேபுகாத் நேச்சாருடைய பேரனாகிய பெல்சாஷார் உடைய பேத்தி. ஆல்ரெடி ராஜா குடும்பம். தரியு ராஜா அந்த முழு பாபிலோனை சண்டை போட்டு ஜெயிக்கல, நைட்டோட நைட்டாக வந்து ராஜாவை மட்டும் கொண்டுட்டு எடுத்துக்கிட்டார். பாபிலோனும் மேதிய பெர்சியாவும் சண்டை போடலப்பா டைரெக்டாக. ஆமேன். ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. பாபிலோனை சுற்றி ஓடுறது ஐபிராத்து நதி, ரிவர் யூப்ரட்டஸ். அந்த ஐபிராத்து நதி தான் ராஜ அரண்மனையே காவலுக்காகுது. இந்த அரண்மனையை யாராலும் தொட முடியாது, இதுதான் ரூல். இதுதான் அந்த அரண்மனையில் முதலைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஐபிராத்து நதிக்கு ரொம்ப பார்டரில் போயிட்டு நதியை சைட் ட்ராக் பண்ணி விட்டாங்க, வேற பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. இது ராஜாவுக்கு தெரியாது. எப்பொழுதும் படுக்கிறது போல் பெல்சாட்சார் படுக்கிறான். எந்த ஐபிராத்து நதியில் தண்ணி இருந்து அவங்கள காப்பாற்றும் போது வெட்டாந்தரையாகி எதிரினுடைய படைகள் உள்ளே வருவதற்கு சரியாக இருந்தது. அந்த காலத்தில் அந்த படையை தாங்கி வந்த தரியு மன்னன் சொன்னான், கிங் டேரியஸ் அவன் ராஜாவாக போகிறான், அவன் பாபிலோன் அரண்மனைக்குள்ளே வந்து நான் அவங்கள யாரையும் கொலை செய்ய மாட்டேன், அவங்க ராஜாவை மட்டும் பிடிச்சி கொடுத்துருங்கண்ணா. ராஜாவை பிடிச்சி கொடுத்தாங்க. அவன் தான் பெல்சாட்சார். அந்த பெல்சாட்சாரை மட்டும் கொண்டுட்டு அவனோட மொத்த ஃபேமிலியை ராஜ்யத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஈஸியாக ராஜாவாயிட்டான். உலக வரலாற்றிலே கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் விழுந்தது இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் தான். ஆமேன். அந்த ராஜாவை கொண்டானா பெல்சாட்சார், அவனுடைய பேத்தி தான் இந்த வஸ்தி. இந்த வஸ்தியை தான் தாம் பையனாகிய அகாஸ்வேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறான். ஆமேன். அல்லேலூயா. அப்போனா வஸ்தியை பற்றி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக திங்க் பண்ணணும். யாருடைய பேத்தின்னு சொன்ன? பெல்சாட்சார். இந்த பெல்சாட்சார் யாருன்னா, நீங்கள் தானியேலின் புஸ்தகம் படிச்சிங்கன்னா இந்த பெல்சாஷார் ராஜா ஒரு நாள் மது மயக்கத்தில் சொல்லியிருப்பான், எருசலேம் ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பனிமுட்டுக்களை எல்லாம் கொண்டு வாருங்கள், அதிலே நான் மது அருந்த போகிறேன்னு சொன்னானே, அது இவன் தான். யாரோட தாத்தா? வஸ்தியோட தாத்தா. வஸ்தியோட கொள்ளு தாத்தா யார் தெரியுமா? அவர் தான் பாபிலோன் மன்னனாகிய நேபுகாத் நேச்சார். இஸ்ரவேல் மீது 3 முறை படையெடுத்து பால் கொடுக்கிற பெண்கள் என்று கூட பார்க்காதபடி கொலை செய்து அதிகம் படிச்சான யூதர்களை கொன்று எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போன அந்த நேபுகாத் நேச்சார் வழியில் வந்தவள் தான் வஸ்தி. இப்போ சொல்லுங்கள், வஸ்தி ராணியை நீங்கள் நேசிப்பீங்களா எதிர்ப்பீங்களா? எதிர்ப்பீங்க. ஏன்? ஆனால் இந்த ராணி பற்றி ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய பாதுகாப்புக்காக போராடினாள். 127 மன்னர்கள், 127 பிற ஆண்கள், அவங்களுடைய படைத்தலைவர்கள் எல்லாரும் இருக்கும்போது ஒரு பெண் மாத்திரம் உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. நான் வரமாட்டேன் என்று சொல்லி போல்டாக நின்ற ஒரு நல்ல பேரும் யாருக்கு இருக்குது? வஸ்திக்கு. பரவாயில்ல, ஒரு ராஜ்யம் போனாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன். ஏனென்றால் அவன் அங்கே ராணிக்கு வந்தனம் செலுத்துவதற்கு வர வைக்கவில்லை, என் ராணியினுடைய அழகை பாருங்கள் என்று வர வைக்கிறான். அப்போ அவன் எந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறான் என்பது அவளுக்கு தெரிந்தது. இது தாங்க வஸ்தி. ஸோ வாட் ஹேப்பன்ட்? வரமாட்டேன்ட்டாங்களே, என்னையா ஆச்சு? எத்தனை பேருக்கு இந்த ஆர்வம் இருக்குது? ஐ மீன் பைபிளில் நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்கும். ஏதோ கதை படிச்சுட்டு போகிற மாதிரி நம்ம படிச்சுட்டு போக போகிறதில்ல, இது என்னோடு பேச போகிறது. கையில் பைபிள் எடுத்து சொல்லுங்கள், வேதம் இன்றைக்கு என்னோடு பேச போகிறது, என்னோடு பேச போகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு வஸ்திக்கு நடந்தது, இன்றைக்கு எனக்கும் நடக்கும். திருச்சபையை புரிந்து கொள்ளுங்கள். லிசன் டு மீ. வஸ்தி யாருங்க? த forgotten queen, மறக்கப்பட்ட ராணி. இது எதை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்றால், உலகம் ஒரு நாள் நம்மை மறந்துவிடும். ஆமென். உலகம் நம்மை, நீங்கள் செய்த நன்மைகளை மறந்துவிடும். You are a person who would be forgotten very soon. சீக்கிரத்திலே மறக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை யாரால் மறந்து விட்டா நீங்க டிஸ்டர்ப் ஆகாதீங்க. பரவாயில்ல, நீ மறந்துட்ட, என் கர்த்தர் என்னை மறக்க மாட்டார். எது மாதிரி விசுவாசத்தோட சொல்ல போறீங்க? Queen Vasti was forgotten. ஆமென். தரியு ராஜா, நீ ஐடியா பண்ணி எங்கள் தாத்தாவை கொன்னுட்ட, எல்லாம் பண்ணிட்ட, உன்னை நாங்கள் அழிக்கல, நீயும் ராஜாவாயிட்ட, உங்கள் பையனுக்கு என்ன பெண் எடுத்துட்ட,
ஆனால் உங்கள் குடும்பத்தின் கட்டளைக்கு நான் மதிக்க மாட்டேன் என்று வரமாட்டேன் என்று சொன்னாள். ஆமென். இப்போ ராஜா 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். திஸ் இஸ் வேர்ல்டு பாலிடிக்ஸ். நான் சொன்னா நீ செய்ய மாட்டியா, அதனால் உன்னை ராணி பட்டத்தில் எடுக்கிறேன். நான் வர சொன்னா நீ வர மாட்டியா, நான் போக சொன்னா நீ போக மாட்டியா, நான் சொல்கிற பட்சம் நீ கேட்க மாட்டியா. இதுதாங்க உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்குது. நான் சொன்ன அவன் செய்யலை, அதனால் அவன் என் வழி கிடையாது என்றெல்லாம் இருக்கிறது. At the end she was summarily banished. இவள் ராணியா இருக்க வேண்டாம் என்று தடை பண்ணிவிட்டான். The queen of the Persian Median Empire உடைய ராணி தள்ளப்பட்டாள். ஹல்லேலூயா. எப்படிங்க தள்ளப்படணும்? லிசன், எல்லா இடத்துலையும் சட்டம் தான் நடக்கும். எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கும், எல்லாத்துக்கும் ரூல் இருக்கும். ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சிங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன இருக்கும்? ரூல் இருக்கும். நீங்கள் ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த ரோட்டில் எதனா பிரச்சனை வந்தால் நீங்கள் பேசுகிறதுல அங்கே செல்லாது. எது பேசும்? சட்டம் பேசும். சொல்லுங்கள், என்ன பேசும்? சட்டம் பேசும். அந்த மாதிரி உலகத்தில் மட்டும் இல்லை, வானத்திலையும் பேசுகிற ஒரு சட்டம் தான் உங்கள் கையில் என் கையில் இருக்குது. இந்த சட்டம், இதான் சட்டம், இதான் பேசும். நான் பேசுறது பெருசு இல்லை, இது பேசுவது தான் பெரிது. ராஜஸ்திரீ தள்ளப்பட்டாள். ஹவ்? எப்படி தள்ளப்படுவாள்? ஆமென். ராணி தள்ளப்படக்கூடுமா? தள்ளப்படக்கூடும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறார்கள், யுக்தி. மனிதனை தள்ளுவதற்கு உபயோகப்படுத்துவது பேர் யுக்தி. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களை பிஸ்னஸ்லேருந்து கவுக்கணும்னா அதுக்கு ஒரு யூஸ் பண்ணுவாங்களா, அது பேர் என்ன பேர்? யுக்தி. there is a strategy, there is a plan. என்னங்க அது பிளான்? ஹல்லேலூயா. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன? அந்த ஸ்ட்ராட்டஜி, அவள் தள்ளிவிடப்பட்டால் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது, அச்சமயத்திலே ராஜா கோபப்பட்ட பிறகு 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜ சமூகத்தில் தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசாரியர்கள் உட்காரலுமான படிங்க, காஷேனா, சேதார், அத்மாதா, தர்ஷீஸ், மேரேஷ், மர்சேனா, மெமுகான் என்னும் பெர்சிய மேதருடைய 7 பிரமுகர்களும் அவன் சமூகத்தில் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ராஜநீதியையும் நியாய பிரமாணத்தையும் அறிந்தவர்களிடத்தில் பேசாமல் முடிவெடுக்க மாட்டான். அவங்க கையில் கேட்குறான், லிசன், ராஜா ராணியை தள்ளி விடலாமான்னு கேட்குறான். ஹல்லேலூயா. ராஜாக்கள்லாம் ராணி இருந்தால் தானே தள்ளி விடுவாங்க. அவங்க தான் ராணிகள் வச்சுருப்பாங்களே, 1-2 இருக்காத. பாலிகாமி, அது பாலிகாமி. நிறைய கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ராணியை தள்ளணும் அவசியம் இல்லை, துரத்திட்டு அப்படியே இன்னொரு ராணி இருப்பாங்க. ஆனால் இந்த ராஜா பற்றி சொல்லுகிறது, he had monogamy. ஒரு கல்யாணம் வாழ்ந்த ராஜாவா இந்த அஹாஸ்வேரு ராஜா. தரியு ராஜா பாலிகாமி, நிறைய வைஃபு. ஆனால் இந்த அஹாஸ்வேரு கையில் உள்ள ஒரு குட் குவாலிட்டி என்னதுங்க? 1 மோனோகாமி, ஒரே ஒருத்தி தான் ராணி. ஹல்லேலூயா. எதுங்க? ஒரே ஒரு ராணி. அப்போனா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சூஸ் பண்ணுறது. நம்ம சாலமன் ராஜா கூட 1000 திருமணங்கள் கண்டார், 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். யாரையும் சூஸ்லாம் பண்ணல, யார் கொடுக்குறாங்களோ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் அகாஸ்வர் அப்படி இல்லை. ஐ வாண்ட் தட் சோசன் ஒன். ஆமேன். இதுலேருந்து ஒரு சத்தியம் விளங்குது. இயேசு கூட இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷாலையும் பரலோகத்துக்கு கூட்டு போக போகிறதில்ல, தனக்காக காத்திருக்கிற அந்த மனவாட்டியை தான் கூட்டி கொண்டு போக போகிறார், தன் மனவாட்டியை. அதனால தான் ஜீசஸ்க்காக எழும்புகிறவர்கள் எக்ஸ்ட்ரா காஷியஸாக எக்ஸ்ட்ராவாக ஜீசஸ்க்காக செய்யணும். சாத்தான் கையிலையும் லைட்டாக சிரிச்சிட்டு சாத்தான் கூட செல்ஃபி எடுத்துகிட்டு ஆண்டவர்கிட்டையும் வர முடியாது. அவர் தன் மனவாட்டியை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. there is a replacement here. he has to replace. அவன் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். வஸ்தியோட பவர் போயிடுச்சு. நியாயம் சொல்லுகிறது, நீதி சொல்லுகிறது, ராஜாவின் கட்டளையை ராஜஸ்திரீ வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சத்தத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். 15th verse படிக்கிறேன். எஸ்தர் 1:15. அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கு பிரபுக்களுக்கு முன்னே எதிர்த்தமாக ராஜஸ்திரீயாக வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, படிங்க, ராஜாவாகிய அகஸ்வரனுடைய சகல நாடுகளும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். எப்படி சட்டம் மாறுது பாருங்க. வரமாட்டேனாங்க, இப்போ என்ன செஞ்சாங்களாம்? அநியாயம் செய்தாள். ஆக அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி ஸ்திரீகளுக்கு பிரசுத்தமானால் எங்கள் மனைவிகளும் புருஷர்களை அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினம் பெர்சியாவிலும் மேதியாவிலும் பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும்போது ராஜாவின் பிரபுக்கெல்லாம் அப்படியே செய்வார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலையும் விலகும்.
ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால், கவனிங்க 19 வசனம், பைபிள் படிக்கிறோம்பா ப்ளீஸ், பைபிள் படிங்க. ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி இனி ராஜா அகாஸ்வேருக்கு முன்பதாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ்யம் என்னை படிங்க அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்தது, அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேரியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். அங்க ராணிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, சட்டம் எழுதப்படும். இட் இஸ் a strategy, அது யுக்தி. நாம் உறங்கும் போது சாத்தான் கலை விதைத்தான் என்று ஆண்டவர் சொல்றார். ஒரு மனுஷன் விவசாயி விதைக்க போனானா, அவன் விதைச்சிட்டு வந்து நைட்டில் படுத்துட்டானா, எதிரி அவன் விதைச்சிட்டு வந்தால கூட போய் முள்ளை விதைச்சிட்டு வந்துட்டானா. 10 நாள் கழிச்சு விளையும் போது எது விளையுமா? செடியும் வளரும், முள்ளை வளரும். லாஸ்ட்டில் அது செடி தோட்டமாக இருக்குமா, முள் புதராக இருக்குமா? முள். ஏன்? செடி என்ன பண்ணும்? நசுக்கி போட்டுரும். ஆமேன். முள்ளுக்கு நடுவுலே நின்று போராடி ஜெயிக்கிற செடி தான் கிச்சிலி மரம். ஆமேன். கிச்சிலி மரம். நீயும் முள்ளுனா நானும் முள், நீ வெறும் முள், நான் கனி கொடுக்குற முள். அல்லேலூயா. நீ வெறும் முள், நான் கனி கொடுக்குற முள். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ராஜாவுக்கு சம்மதியானால், இது ராஜாவுக்கு பிரியம் என்றால் அவளை தள்ள வேண்டும். அவளை என்ன பண்ணோம்? ராணி ஸ்தானத்திலிருந்து தள்ள வேண்டும். ஒரு யுக்தி. இரவோடு இரவாடா வந்தது. ஸ்திரீகள் பெரியோர் எல்லாரும் தங்கள் புருஷரை கனம் பண்ண மாட்டார்கள், இப்படி ஒரு சட்டம் இருந்தால் கனம் பண்ணுவார்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக கட்டளை எழுதி அனுப்பினான். இரவோடு இரவாக ராணி என்ன பண்ணிட்டாங்க? தள்ளப்பட்டாங்க. த ஃபர்காட்டன் குவீன். ராணி நைட்டோட நைட்டாக மறக்கப்பட்டாள். ஆமேன். பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது? உலகத்தில் இதுதான் நடக்கிறது, நீங்கள் மறக்கப்பட்டு போய்விடுவீர்கள். ஆமேன். ஓகே, நம்முடைய சர்மனுடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வருகிறோம். ஃபர்காட்டன் குவீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. வேர்ல்ட் ஹஸ் a replacement for you. நீ இல்லை என்றால் வேறு ஒருவன் அதை செய்ய முடியும். நீ இல்லை என்றால், நீ கண்களை மூடினால் பூமி இருண்டது என்று நினைக்காதே, பூமி போய்கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தர் மறக்கப்பட்ட ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. God has a plan to choose a queen. ஆமென். இந்த குயின் பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச எஸ்தர் என்கிற ஹடாசா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஹடாசாவை பற்றி படிப்பதற்கு முன்பாக இந்த ராஜா யார் என்று பார்ப்போம். இந்த ராஜா பேர் ராஜா அகாஸ்வேரு. பழைய ஏற்பாடு வேதத்திலே எஸ்தர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அவர் பேர் என்ன பாருங்க? அகாஸ்வேரு. சாதாரண ராஜா இல்லப்பா, சும்மா அகாஸ்வேருன்னு 127 நாடுகளின் ராஜா. ஆமேன். இன்னைக்கு உலகத்தில் 200 நாடுகளுக்கு மேலே இருக்குது. 127 நாடோட ராஜானா ஏறக்குறைய அவர் தான் சூப்பர் பவர். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கண்டங்கள் இருக்குது. அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, அப்புறம் வேறக்கா அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, அமெரிக்காலாம் அன்னைக்கு இல்லை, 3 கண்டம் தான். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா. 127 நாடுகள். ஃப்ரம் இந்தியா டு இத்தியோப்பியா, நியூபியா என்று சொல்லுகிற இத்தியோப்பியா ஆட்சி செய்துக்கிறான். He is portrayed as a proud man. ப்ரௌடான ஆளு, ஈஸிலி ஆங்கர்டு, சீக்கிரமாக கோச்சிப்பார். தான் பல முறை, ஒரு முறைக்கு மேலே யோசிக்காதபடி டிசிஷன் எடுத்து விடுகிற இந்த ராஜா, he can do great justice. தேவனை எப்பனாலும் நியாயம் விசாரிக்கக்கூடிய இந்த ராஜா உடைய ஆட்சியில் தான் தன் மனைவி தள்ளப்பட்டாள். இந்த ராஜாவை பற்றி எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாவும் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு சட்டம் போட்டான் என்று. ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஹடாசா பற்றி படிக்க போகிறாங்க. முன்னாடி ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாமா? கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவாராங்க. யார் இந்த ஹடாசா? இப்போ நம்ம பைபிள் பிரிச்சுக்கணும், அப்போ தான் தெரியும். ஏன்னா நான் சொல்கிற கதையை கேட்கக்கூடாது, அது கதையாக பிரிச்சுன்னா பைபிள் பிரிச்சுக்கணும். 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாருமே குட். எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே 7ஆம் வசனத்தில் தான் உங்கள் குவீன் இன்ட்ரடியூஸ் ஆகிறார்கள். 2ஆம் அதிகாரம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அட்சாலை வளர்த்தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது, அவன் அப்படின்னு போட்டு. அந்த அவன் வேற யாரும் இல்லைங்க, மொர்தெகாய். ஆமென். அவர் பேர் என்ன பாருங்க? மொர்தெகாய். இப்போ இந்த 7th verse வச்சு புரிஞ்சுங்க. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அட்சாலை வளர்த்தான். அப்படின்னா இந்த சொல்லப்படுற பர்சன் தான் சித்தப்பா பொண்ணை வளர்க்குறான். புரிஞ்சிச்சா?
சிறிய தகப்பன் மகளை வளர்க்குறான். அப்போ ஏதோ ஒரு ஸ்டோரி புரியுது. பெரியப்பா வீட்டில் இவன் மட்டும் தான் உயிராகிறான், சித்தப்பா வீட்டில் அவன் மட்டும் தான் உயிராகிறான். சின்ன குழந்தை பழகுது, இவன் பெரிய அண்ணன், இவனும் சின்னவனாக இருந்தால் 2 பேரையும் அனாத ஆசிரமில் போட்டிருப்பாங்க. வளர்க்குற அளவுக்கு வேலைக்கெல்லாம் போய் செட்டில் ஆகிருக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், தன் சகோதரியை வளர்க்குறான். அப்போ அவளோட வளர்ப்பு தந்தை யாருங்க, மொர்தகாய். அவள் பேர் என்ன பேர், எஸ்தர். விஷயம் சொல்கிறது அவளுக்கு தகப்பன் இல்லை. she doesn't have father and mother. தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. இவ்வளவுதான் எஸ்தர் பற்றி. இன்னும் தெரிந்து கொள்ளுகிறீர்களா? தெரிந்து கொள்ளுங்கள். 5ஆம் வசனத்தை படித்தீர்கள் என்றால் அவள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவள் என்று. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பெஞ்சமின் ஆகிய கீசின் குமாரன், சிமேனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். ஆக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எஸ்தர் பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவள். ஹல்லேலூயா. உங்க சோசன் குயின் எந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க? பெஞ்சமின். அவங்க பேர் என்ன பேருங்க? எஸ்தர் என்கிற அடாசா. எந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க? பெஞ்சமின். அப்பா இல்லையா? இல்லை. அம்மா இல்லையா? இல்லை. யார் தான் வளர்க்குறது? கசின் பிரதர். பேர் என்ன? கசின் பிரதர் பேர் மொர்தகாய். நீங்கள் யார்? ஆர்ஃபன். நான் ஒரு அனாதை. மறக்கப்பட்டவள் தெரிந்தெடுக்கப்பட போகிறாள். இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் ஒரு ஹைலைட்னா தெரியுங்களா? 10 சாப்டர் தான் இருக்குது. இந்த 10 சாப்டரில் ஆண்டவர் பேரே இருக்காது. கர்த்தர் என்ற பேர், தேவன் என்ற பேர், எல்ஷடாய், அடோனா, எந்த பேரும் இருக்காது. ஆனால் கர்த்தர் பயங்கர ஸ்ட்ராங்காக ஆப்ரேட் பண்ணுறதை இதில் பார்க்கலாம். நிறைய நேரத்தில் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறது தெரியாது. ஆமேன். உங்கள் கூட இருக்கிற கர்த்தர் மறைந்திருப்பார். அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். உங்களை தொட்டால் என்ன ஆகும் என்பதை அவர் காட்டுவார். எஸ்தரின் புஸ்தகத்திலே கர்த்தர் மறைந்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தெரியல, எஸ்தர் தெரிகிறாங்க. கர்த்தர் தெரியல, மொர்தகாய் தெரிகிறான். கர்த்தர் எஸ்தருக்கு பின்னால் இருக்கிறார். கர்த்தர் மொர்தகாய்க்கு பின்னால் இருக்கிறார். இன்றைக்கு கூட நீங்களும் நானும் சொல்லுகிற கர்த்தர் அன்றைக்கு கலிலேயாவின் சமவெளியிலும் யூதேயாவின் மலை குன்றுகளிலும் நடந்தவர் இன்றைக்கு உங்கள் மூலமாக என் மூலமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கி அவர் ஊழியம் பண்ண வரல, நம்ம தான் பண்ணுறோம். இன்றைக்கி அவர் ஜெபம் பண்ணல, நம்ம ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் தம் மக்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்களை தேர்வு செய்ய அவர் அங்கே வருகிறார். அல்லேலூயா. ஒரு ஆர்ஃபன்ங்க, ஒரு அனாதை. இந்த வசனத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா 7th verse she was fair and beautiful. 7ஆம் வசனம் எடுத்துங்க பார்க்கலாம். அவள் படிங்க. அந்த பெண் ரூபவதியம் சௌந்தரியம் உள்ளவள். she was fair and beautiful. ஆமென். சில வரலாறுகள் சொல்லுது டீன் ஏஜுக்கு முன்னாடி 19க்குள்ளே தான் எஸ்தருக்கு 18ஓ 17ஓ இருக்கும். ஒரு பேட் நியூஸ், ஒரு வருத்தத்தக்க விஷயம் சொல்கிறது. அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். தாயும் தந்தை என்ன ஆயிட்டாங்களாம்? மரணம் அடைந்த போது அண்ணன் என்ன பண்ணிட்டான்? அடாப்ட். she lost her father and mother. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து. இங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு அப்பாவும் இருக்காது, அம்மாவும் இருக்காது. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சொல்லுங்கள், கையில் பைபிள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். she is the chosen queen. தெரிந்து கொள்ளப்பட்டவள். she is a teenage girl. இந்த அகாஸ்வருக்கு என்ன வயசுன்னு நமக்கு தெரியல. இதுவும் சட்டம் தான். வஸ்தியை டைவர்ஸ் பண்ணினதும் சட்டம் தான். இப்போ எஸ்தரை சூஸ் பண்ண போதும் சட்டம் தான். பாருங்க, 8ஆம் வசனம் சொல்லுது, ராஜாவின் படிங்க கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு. அப்படியே நிறுத்துங்க. ராஜாக்கு ஒரு பெண்ணை சூஸ் பண்ண போறாங்க ராணியாக்க. அதனால ஊர் ஃபுல்லாக கட்டளை. மிஸ் யூனிவர்ஸ் 127 நாடு இருக்குதுல, அந்த ஒரு நாடுலேயும் உள்ள ஒரு மிஸ் 19 இயர்ஸுக்குள்ள ஒரு மிஸ், அழகான பெண் மிஸ் பட்டம் வாங்கினவங்களை என்ன பண்ணுறாங்க? கூட்டி சேர்க்குறாங்க. அதில் 400 பேர் கூட்டப்படுகிறார்கள். எத்தனை பேருங்க? ஹடாசாக்கு ஒன்றும் அகாஸ்வேருக்கு ராஜா ராணி ஆகணுன்ற ஆசையே இல்லை. அது எங்கன்னா ப்ரே பண்ணிட்டு ஒரு ஜூவிஷ் கேர்ள், ஒரு யூத பெண், ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவள், அவள் ஆண்டவர் வழியில் இருக்க வேண்டும். she was forced. அந்த 400 பேரில் ஒருவளாக சேர்க்கப்படுகிறார். ஏய் மொர்தகாய், அது உன் தங்கச்சியா? ஆமாங்க, நான் தான் வளர்க்குறேன். அது பார்க்க அழகாக இருக்கா, அனுப்பு, அரண்மனைக்கு அனுப்பு. she was forced.
கட்டளை ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் வசனம் சொல்லுது, ராஜாவின் கட்டளையும் தீர்மானம் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்படுறாங்க. ஷி வாஸ் ஃபோர்ஸ், சட்டம் மீற முடியாது. ஆமேன். கொஞ்ச நேரத்திலலாம் ஏகாயின் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறாள். அவளை கொண்டு போகிறாங்க. இம்மீடியட்டாக ஷி வாஸ் ஃபோர்ஸ் அண்ட் செலக்டட், டேக்கன் அண்டர் கஸ்டடி. ஃப்ரீயாக இருந்த பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க? டேக்கன் அண்டர் கஸ்டடி அண்டர் ஹேகாய். ஏகாய் என்று சொல்லுகிற ராஜாக்கு பெண் பார்க்கிற தலைவன் வசமாக ஒப்புவிக்கப்படுகிறாள். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியவே இல்லை. எங்கே போ? அரண்மனைக்கு போ. யார் கையில் போ? ஹேகாய் கையில் போ. அன்னைக்கு இரவு அவள் சூழ்நிலை மாறுகிறது. ஆமேன். சில வரலாறுகள் சொல்கிறது, இந்த வஸ்தி ராஜாவை, வஸ்தி ராணியை வஸ்தி ராணியை டைவர்ஸ் பண்ணார்ல, அதை டைவர்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 2 வருஷம் பீரியடுக்கு தான் சில வரலாறு சொல்லுது. அதில் ஒரு இன்வேஷனில் போய் ராஜா தோத்துட்டு திரும்புகிறார். இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ராஜா என்ன பண்ணுறாரு? தோத்துட்டு திரும்புகிறாரு. அதனால தான் அவங்க முடிவு எடுத்தாங்கன்னு ஒரு வரலாறு சொல்லுகிறது. ராஜா தோக்கிறதுக்கு காரணம் யார் இல்லை? ராணி இல்லை. அதனால் அந்த ராணியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ராணி வேண்டும் என்பதற்காக எடுப்பதாக சொல்லப்படுது. பட் சட்டம் பாருங்கள் எப்படி போகுது. அன்னைக்கு நைட் அவன் நினச்சி பார்க்கல நம்மளை பிடிப்பாங்கன்னு, பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடித்து கொண்டு போய் ஷி வாஸ் ஃபோர்ஸ்ட் அண்ட் செலக்டட். என்ன நடந்துச்சுனே தெரியாது. நீ ஏகாய் வசம் இரு, நீ ஏகாய்கிட்ட போய்டு, அவ்வளோதான். இப்போ 1 வருஷம் ஆகும் அந்த பிள்ளை வெளியே வரத்துக்கு. 6 மாதம் அவளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இங்கிலீஷ் வசனம், வித் மிரா அண்ட் 6 months வித் ஸ்வீட் ஆர்டர். அந்த 12ஆம் வசனம் பாருங்க, அவளை கூட்டிக் கொண்டு போன பிறகு அவளுக்கு பாருங்க 12ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி. உங்கள எத்தனை பேர் 6 மாசம் சென்ட் கூடவே இருக்க போறீங்க? காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன தான்? ஒரே சென்ட் தான். உடம்பெல்லாம் சென்ட் தடவி விடுவாங்க. அப்போ சைனஸ் ப்ராப்ளம் வந்து மைக்கடிச்சு ஊந்துருவோம் எல்லாரும். 6 மாதம், 1 மாதம் 2 மாதம் இல்லை. ஏன்? நீ ராஜா கையில் போகும்போது நீயே ஒரு பயங்கர ஒரு சென்ட்டு, ஒரு ஸ்வீட் ஆர்டர் உள்ள ஒரு பர்சனாக மாறணும். எப்போ இது ஒரு மனுஷியாச்சே, இது உடம்புல போய் இவ்வளோ வெள்ளை போலத்தை தடவுறோமே, இவ்வளோ தைலத்தை தடவ போகிறோமே, சுகந்த வர்க்கத்தை போட போகிறோமே, வெள்ளை போலமும் சுகந்த வர்க்கமும் செத்து போன பாடிக்கு போட்டு சுருட்டுறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். சுத்திகரிக்கப்படு, 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 சுத்திகரிக்கப்படு. தலையில் எண்ணெய் வச்சு குளிச்சா அடுத்த நாள் ஜலதோஷம் வந்துடுது. அதுக்கப்புறம் சொல்கிறார் டாக்டர், நீ 10 வருஷத்துக்கு தலையில் எண்ணெய் வச்சு குளிக்காத. இது 6 மாதம், 6 மாதம் ப்ராசஸ். உங்களுக்கு புரியுதா? ஷி வாஸ் ஃபோர்ஸ். நாம் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். நாம் ஜபத்தை விட்டு விடக்கூடாது. ஐயோ எனக்கு ஏன் ஆட்சி தரலையே, என் குடும்பத்துக்கு ஏன் ஆட்சி தரல, எனக்கு ஏன் அந்த கஷ்டம் தரலையே, எனக்கு ஏன் அந்த கடன் தரலையே, எனக்கு அந்த வாழ்க்கையே தரலையே, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? என் மகனே, என் மகளே, அது ஒருவேளை உனக்கு சுத்திகரிப்பாய் கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. This process may be a process of purging. கர்த்தர் உங்களை இந்த பாதையில் நடக்கிறது உங்களுக்கு சுத்திகரிப்பாய் கூட இருக்கலாம். ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்க்க வேண்டும். எத்தனை மாதம் பண்ணோம்? நம்ம எஸ்தர் பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். the chosen queen போகிற பாதை. if you are chosen you have a path to undergo. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பாதை இருக்கிறது. இந்த பாதை it is not easy, it would be tough, but God is with you. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? God is with you. 400 பெண்களோடு தேர்வு செய்யப்படுகிறார். சரி, என்ன ராணி ஆகிடுவாங்கன்னு கிடையாது. உன் கூட 400 பேர் போட்டி போட போகிறார்கள். you are forced and selected, taken under custody. ஆமென். ஆமாம், ஏகாய் வசம் கொடுக்கப்படுகிறாள். 12 மாதம் வெள்ளை போலம், 12 மாதம் சுகந்த வர்க்கம் எல்லாவற்றையும் போட்டு பண்ணுறாங்க. 12 மாதம் கழிச்சு, ஆமென், எத்தனை மாதம் கழிச்சு? 12 மாதம் கழிச்சு இந்த ராஜா எப்படி இருப்பாருன்னு தெரியாது. தாத்தாவா, அங்கிளா, சின்ன பையனா, ஒன்றுமே தெரியாது. ஆமென். ராஜாவை ஃபேஸ் பண்ணோம். இது ஒரு யூத பெண். ஷீ இஸ் a Jewish lady. இவங்க தன்னை திருமணம் செய்து கொண்டு போகிறனை தவிர வேறு யார் முகத்தையும் பார்த்தது கிடையாது, பார்க்க போவதும் கிடையாது. இவங்க அவங்க நாட்டில் இருந்திருந்தாங்கன்னா அந்த பெண்ணை பார்க்கணுன்னாலே பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது, பார்த்தா குற்றம். ஒரு புறஜாதி மன்னனை பார்க்க போகிறா. அது கூட யார் அவர்? நம்முடைய பார்வையில் சொன்னால் அந்த ஆளுக்கு இது செகண்ட் மேரேஜ். இவளுக்கு எது? இவள் கன்னி பெண். டு ஃபேஸ் த கிங். அவன் நல்ல ராஜா, நான் கேள்விப்பட்டிருப்பா. ஒரே நைட்டில் 6 மாதமாக டெய்லி குடிச்சுன்னுட்டு, அப்புறம் ஒரு 7 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்து ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணவனை
பார்க்க போகிறா. ஆமேன். தீமையை நன்மையாய் மாற்றுவார் தேவன் என்கிற நம்பிக்கையில் தான் அவள் அங்கே போக போகிறாள். ஹல்லேலூயா. She is going to face the king. She is going to check her fate. This is a kind of date. ஆமேன். எஸ்தர் ஒரு பாத்து சூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் நானும் அந்த பாதையில் இருந்தோம்னா என்னென்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது. ராஜாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ செய்ய பார்ப்போம். ராஜாவுக்கு மியூசிக் பிடிக்குமா, அதையும் சேர்த்து கற்றுக் கொடு. ராஜாவுக்கு பாட்டு பாடினா பிடிக்குமா, நான் பாடுறேன். ராஜாவுக்கு டான்ஸ் ஆடினா பிடிக்குமா, நான் அதை பண்ணுறேன் என்றெல்லாம் பல யுக்திகளை நம்ம கையாளுவோம். திருச்சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கையாள வேண்டிய ஒரு யுக்தியும் இல்லை. நமக்கு கர்த்தருடைய கிருபை ஏற்கனவே இருக்கிறது. அதனால் நாம் ஞானமாய் செயல்பட வேண்டும். அந்த வேர்டு மறக்காதீங்க. என்னதுங்க சொல்லுங்கள், எப்படி செயல்பட வேண்டும்? நான் அறிவை பற்றி பேசவில்லை. அறிவு நாம் படிக்கிற பாட புஸ்தகத்தில் இருக்கிறது. ஞானம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே இருக்கிறது. என் மகனே, உனக்கு வேண்டிய ப்ரமோஷன் கர்த்தர் ஞானத்தில் கொடுக்கிறார். ஆமென் சொல்லு. உன்னை கைவிடாத கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லு. ஆமென். ஞானத்திலே இருக்கலாம். ஞானத்தை பார்த்து உன் சகோதரி என்று சொல்லு. ஞானத்தை பார்த்து உன் இனத்தாள் என்று சொல்லு. ராஜாவினுடைய முரண்மை வருவதற்கு முன்பதாக ராஜாவை மட்டும் ஓகே பண்ணால் போதாதுங்க. முழு அரண்மனையும் அவளுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். ஆமேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு இடத்துக்கு போனோம்னா இந்த ஆஃபீஸர் எனக்கு தெரியும்ன்ட்டு நீங்கள் போவீங்க. உங்கள் வேலை நடக்காது, பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன் தெரியுமா? அந்த ஆஃபீஸர் மட்டும் இல்லை, அந்த ஹோல் சிஸ்டமே உங்களை ஏற்றுக்கணும். எனக்கு அந்த சாரை தெரியும், இவரை தெரியும்னுவீங்க. தெர் இஸ் அ சிஸ்டம் ஆப்ரேட்டிங். அந்த சிஸ்டமே நீங்கள் ஓகே பண்ணால் தான் அந்த ஆஃபீஸர் சொன்னது நடக்கும். எல்லாம் அவருக்கு வேறு வேலை இல்லைங்க, சொல்லிட்டு போவார், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு உங்களை அனுப்பிடுவாங்க. ஆமேன். நவ் ஷீ இஸ் வைஸ்லி ஆப்ரேட்டிங் த சிஸ்டம். பாருங்கள், இந்த லேடியை வந்து கஸ்டடியில் எடுத்தவர் பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏகாய். என்னதுங்க அவரோட டியூட்டினா? 12 மாதம் 6 மாதம் என்ன பண்ணோம்? வெள்ளைப்போளம். இன்னொரு 12 மாதம், இன்னொரு 6 மாதம் சுகந்த வர்க்கம் விட வேண்டும். இப்பொழுது ஏகாய்க்கே இந்த பெண்ணு பிடிச்சி, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாக இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. Being chosen is not the last stage. Being chosen is the first stage. நான் நேராக எக்ஸாம் எழுதி டைரெக்டாக பாஸ் பண்ணி நான் தான் பெரிய அதிகாரி ஆகும் இல்லை மகனே. உனக்கு கிளாஸ் எடுக்கிறாரு அந்த வாதியாரே உன்னை சூஸ் பண்ணும். There are steps. You have to be chosen. முதல் ஸ்டெப்பிலே கர்த்தர் மகளுக்கு தயை கிடைக்கிறார். அவளுக்கு ஏகாய் கண்களில் தயை கிடைக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அவர் ஆக்டிவிட்டீஸ், அவர் டாக், அவர் பிளானிங், அவர் ஸ்ட்ராட்டஜி, everything should please others and we should receive the grace from them. ஹல்லேலூயா. ஏகாய்க்கு இப்போ இந்த பிள்ளையை பிடிச்சிருச்சு. ஏகாய் இவளோட அப்பா ஃபோன் பண்ணாரா? ஹலோ, என் பொண்ணு வருது. ஏகாய் அப்படியா சொன்னார்? இல்லை. அவங்க அண்ணன் பண்ணாரா? மொர்தகாய், நான் தான் வளர்ப்பு தந்தை மொர்தகாய் பேசுகிறேன். நோ, காட். சொல்லுங்கள், யாருங்க? கர்த்தர். சொல்லுங்கள், கர்த்தர். 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 சொல்லுங்கள், கர்த்தர். சொல்லுங்கள், கர்த்தர். சொல்லுங்கள், கர்த்தர். சொல்லுங்கள், கர்த்தர். ஒரு இடத்துக்கு போனால், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால், ஒரு பேங்க்குக்கு போனால், உங்கள் கண்ட்ரோல் இல்லாத ஒரு இடத்துக்கு போனால் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு இரக்கம் செய்கிறதுக்கு நீங்கள் யாரை வச்சுருக்கீங்கன்னு உங்கள் கர்த்தரை கேட்கணும். உங்களை பிடித்த, உங்களுக்கு உதவி செய்ய யாரோ ஒரு மகனையோ மகளையோ கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வேற கண்ட்ரி, வேற லாங்குவேஜ், வேற ராஜ்யம். அவளுக்கு தேவையான மற்றவைகள் அவளுக்கு கொடுத்தான். ராஜ அரண்மனையில் 7 தாதிமார்களை அவளுக்கு நியமித்தான். எத்தனை பேரா? 7 அசிஸ்டன்ட்ஸ், 7 ஹெல்பர்ஸ். 7 தாதிமார்கள், 7 அசிஸ்டன்ட்ஸ், 7 மெய்டன்ஸ் டு ஹெல்பர். எஸ்தருக்கு ஹெல்ப் பண்ண எத்தனை பேர்? 7. போன மாதத்தில் இவள் ஒரு அனாதை. இந்த மாதத்தில் எத்தனை பேருக்கு லீடரு? 7 மெய்டன். 7. இன்னொன்று சொல்கிறது அதே வசனம், பெஸ்ட் பிளேஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் விமன். அது மாத்திரமல்ல, சிறந்த ஒரு இடத்திலேயும் அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். ஸோ தேர் இஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ், பெஸ்ட் பிளேஸ். ஆமேன். சொல்லுங்கள், கையை விரித்து விசுவாசத்தோடு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கர்த்தர் நடத்துகிற பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்காக பெஸ்ட் பிளேஸை கொடுப்பார், சிறந்த இடத்தை கொடுப்பார். சொல்லுங்கள், சிறந்த வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். எனக்காக சிறப்பானவைகளை செய்வார். மகனை, இந்த வசனம் கர்த்தர் உனக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார். கண் காணாத தேசம், மொழி தெரியாத தேசத்துக்கு சென்றாலும்
கர்த்தர் உனக்கென ஆயத்தப்படுத்தினது உனக்கென இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். இதுதாங்க பிரேயரோட பவர். விடவே கூடாது. ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்தது எங்கே. அல்லேலூயா. வண்டர்ஃபுல். இந்த எஸ்தரை பற்றி நினச்சி பார்க்குறேன். சின்ன பிள்ளை. நம்ம பிள்ளைங்கள நம்ம பஸ் ஏற்றிட்டோம்னா பஸ் ஏறி போயிடுச்சே, போமா வருமா, எப்படி தெரியலையேன்றோம். பிரித்து கொண்டு போனார்கள். 1 ஆண்டு 1 வருஷம் இந்த பிள்ளை அவளே தாக்கு பிடிக்கணும். கையில் பைபிள்லாம் எடுத்துகிட்டு போகல. எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக ஸ்மார்ட்டாக நடந்து கொள்ள போகிறான். நிறைய பைபிள் படிங்க. ஆண்டவர்கள் நிறைய ப்ரே பண்ணுங்கள். கஷ்டகாலம் என்று ஒன்று வரும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தார் என்பதை நீங்கள் சாட்சியாய் சொல்லுவீர்கள். ஆமேன். ஏகாய் கையில் ஒரு கிரேஸ். ஷீ அண்டர்வெண்ட் ஆல் த ப்ராசஸ். பொறுமையோடு எல்லா ப்ராசஸும் அண்டர்கோ பண்ணுறா. 400 பேரோட போட்டி. 7 பேர் இப்போ உதவிக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, ஷீ ஃபவுண்ட் கிரேஸ் ஃபேவர் இன் ஆல் தேர் சைட். பாருங்கள், 15ஆம் வசனத்தினுடைய லாஸ்ட் பார்ட்டு, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களையும் தான். சூப்பராக இருக்குல்ல இந்த வசனம். And Esther obtained favor in the sight of all them that looked upon her. பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த புள்ள நல்ல புள்ள, நல்ல புள்ள, நல்ல புள்ள. என்ன புள்ள? என்ன புள்ள? என்ன புள்ள? சொல்ல மாட்டீங்களா புள்ள? பசங்க சொல்ல மாட்டாங்களா என்ன புள்ளடா? நல்ல புள்ள. இப்போ உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன். நல்லவனுக்கு எல்லாம் கிடைக்குமா, வல்லவனுக்கு எல்லாம் கிடைக்குமா? யோசிச்சு சொல்லுங்க. நல்லவனுக்கு எல்லாம் கிடைக்குமா, வல்லவனுக்கு எல்லாம் கிடைக்குமா? நல்லவனுக்கா? நீங்கள் உட்காரு. வல்லவனுக்கு. அதனால தானே நீங்கள் நல்லவங்களை லிஸ்ட்டை விட்டு சர்ச்சுக்கு வராமல் வல்லவர்களோட சுற்றினுக்கிறீங்க. அப்பா அவரை பாரு, இவரை பாரு, இவரை பாரு, எவ்வளோ கார், என்ன பிரம்மாண்டம், அவரு கூட போகலாம், அவரு கூட போகலான்னு. ஆமென். நல்லவர்களுக்கு இல்லை மகனே. உலகம் கொடுப்பது யாருக்கு? ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது நல்லவருக்கு. உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட வேணும்னா நல்லவனாகவே இருங்க. சாத்தாங்கையில் வேணும்னா இந்த பிளானை விட்டு வல்லவனாக மாறிடுங்க. ஆமான் மாதிரி ஐடியா பண்ணுங்க. ஆமென். She found favor all of them that looked upon them. எல்லார் கண்களிலும் அவளுக்கு தயை கிடைத்தது. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து போகப்பட்டால் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். ஹல்லேலூயா. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? டன். காட் இஸ் ஹிடன். ஒரு அனாத, மொழி கூட தெரியல, இவளை தேர்வு செய்தாரா? த சோசன் ஒன். இஃப் யூ ஆர் வித் காட் யூ ஆர் சோசன். நீங்கள் தேவனோடு இருந்தால் நீங்கள் தேர்வு செய்யப்படுவீர்கள். நீங்கள் தேவனோடு இருந்து நல்லவர்களாக இருப்பீர்கள் என்றால் வல்லவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் உலகத்தில் சென்று நல்லவர்களாக இருந்தீங்கன்னா கைவிடப்படுங்க. இது பேக்குன்னு உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். உங்களை பேக்காக்கி விடுவார்கள், உங்களை வீணடித்து விடுவார்கள். உங்களை நல்லவர்களாய் கர்த்தர் மாற்றினார். வசனம் சொல்லுகிறது, அவன் சமூகத்தில் அதிக தயமும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ராணி ஆக்கினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதானா? ஹல்லேலூயா. சத்தமாக கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புஸ்தகம் ஃபுல்லாக நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு வேணும்னா நான் சொல்லித்தரேன், எல்லாம் முடிச்சிடுறேன் என் ஆத்துமாவே சொல்லி. எப்படி இந்த எஸ்தர் இவ்வளோ பெரிய ஆளாக ஆனாங்க? ஆண்டோடைய கிருபை இருந்துச்சு. எனக்கு கூட தான் இருக்க. அந்த வசனத்தை பார்த்துடலாமா? எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை? அவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். நிறைய பேர் கை தூக்கலையே. சரி, நான் சொன்னதுக்காக தூக்குறீங்க. சி, எஸ்தர் அப்படி என்ன தாங்க பண்ணாங்க? டாக்கிங் லெஸ். ஐயோ, என்ன பேசுகிறாங்க? டாக் லெஸ். டோன்ட் ரிவீல் எவ்ரி திங். உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடாதீங்க. நான் யார் தெரியுமா, எந்த ஊர் தெரியுமா, எங்கேருந்து தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் சித்தப்பா யார் தெரியுமா, அந்த மொர்த்தக்காய் வெளியே உட்காந்துக்கிறான், அவன் தான் எங்கள் அம்மா அப்பா செத்துட்டாங்க, இந்த நேபுக்கு அந்த எஸ்தீர் போனால இவளோட தாத்தா தான் கொண்டான். blah 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 blah. No, you need to conceal certain things. சில காரியங்களை நாம் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. வேலை ஸ்தலத்தில் போய் உங்கள் வீக்னஸை சொல்லாதீங்க. சார் வீட்டில் காசு இல்லை சார், உங்கள் வேலைக்கு வந்தால் தான் சார் 10,000னா அவன் கன்ஃபார்ம்டாக உங்கள் 10,000 எடுத்துன்னு போயிடுவான். Don't openly state everything.
உங்கள் தேவைகளை போய் உலகத்தில் சொல்லாதீர்கள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, she hid something, ஏதோ ஒன்றை அவள் மறைத்தாள். படிங்க 10ஆம் வசனம். எஸ்தரோ வென்றால் படிங்க, தன் குலத்தையும் தன் பூர்வத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள், மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று கற்பித்திருந்தான். இதுதாங்க மெயின் விஷயம். எஸ்தர் வாஸ் சைலண்ட். அவ அமைதியா இருந்தா, அவ தேவையில்லாம பேசல. இன்னைக்கு உலகத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வாய் உள்ள பிள்ளைகள் பிழைக்கும், நல்லா பேசியே வாழ்வான். இல்ல, ரொம்ப நாள் வாழ மாட்டான். வாய் சாலாக்கு அவனுக்குன்னுவாங்க. உடனே அவங்க இப்படி வாய் சாலாக்கு அவர்களையும் கற்றுக்கணும். நீங்கள் பேசுனதுனால உங்களுக்கு கிடைச்சதை விட நீங்கள் கோட்டை விட்டது தான் நிறைய இருக்கும். லெட்ஸ் டாக். எதையும் அவள் கன்சீல் பண்ணவில்லை. she did not show anything about her people. தன்னை பற்றி சொல்லவில்லை. திருச்சபையே, இந்த உலகத்தில் நீங்கள் உங்களை பற்றி சொன்னால் தோற்று போவீர்கள். உங்களை கர்த்தர் அழைத்தது அவரை பற்றி சொல்லும்படியாக. ஹல்லேலூயா. இதுதாங்க எஸ்தரை பற்றி நமக்கு கர்த்தர் தன்னுடைய பாடத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். த ஃபர்காட்டன் குவீன், த சோசன் குவீன். இன்றைக்கு 400 பேர் மத்தியிலே அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஈஸியான பாதை அல்ல, கடினமான பாதை. she was forced but selected. she was taken under custody. she became the queen. 12 months she has to face. she succeeded. she has to face the king. she won the heart of the king. ராஜாவை பார்க்க வேண்டும், ராஜாவினுடைய மனதை ஜெயித்து விட்டாள். grace is very important in all places. நீங்கள் பள்ளியில் படிக்க போகும்போது உங்களுக்கு கிருபை அவசியம். வசனம் சொல்கிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் மென்மேலும் விரித்திட. என் மகனே, உனக்கு மனுஷ தயவு வேண்டும். என் மகனே, உனக்கு கிருபை வேண்டும். என் மகனே, உனக்கு தயவு வேண்டும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேண்டும்? ஏன்ச்சிங்களேன் சொல்லுங்கள். உலகம் என்னை தள்ளினாலும் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். உலகம் என்னை மறந்தாலும் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். என் மகனே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த நாள் உனக்காகத்தான் கர்த்தர் பேசி கொண்டிருந்தார். உன் மனதை தள்ளாட விடாதே. உன் சோர்வில், உன் அசதியில், உன் பயத்தில், உன் கவலையில் நீ சிக்கிக்கொள்ளாதே. கர்த்தர் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை வாழ வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உனக்கு நன்மைகள் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காட்ஸ் கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் வித் யூ. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபை. சபையார் அனைவரும் சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. சத்தமாக, கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்குது. கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லலாமா? கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்குது. கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்குது. கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்குது. அப்படியே நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தலாமா? சப்ஜெக்ட்னா தெரியுங்களா? நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணப்படுறீங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. இதில் ஒரு வழி உண்டாக்கி ஆண்டவர் உங்களை மேலே கொண்டு வரும். நீங்கள் அனாதி ஆயிட்டீங்க, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். இதில் ஒரு வழியை உண்டு பண்ணி அந்த அகாஸ்வேர் முன்னாடி ஆண்டவர் உங்களை வைத்து நிர்கதியாக நிற்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே அண்ணன் தான், அவனை விட்டு கூட பிரிக்கிறாங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். யூ நீட் காட், யூ நீட் கிரேஸ், யூ நீட் விஸ்டம். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை அணுகாது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தேன், உன் நிழலில் என் தஞ்சம் கொண்டேன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே
எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரமாக தேவன் இம்மட்டும் நம்மோடு கூட பேசினார். இந்த வேளையில நம்மோடு கூட இடைப்படும்படிக்கு அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டது. இப்ப நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை பேசப்பட வேண்டும். அந்த ரேமா வேர்ட் என்றால் பேசப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ள வர வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்முடைய தொழிலுக்குள்ள, நம்முடைய படிப்புக்குள்ள அந்த வார்த்தை வந்து பலப்படுத்தும்படிக்கு நம்ம அப்படியே அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் எனும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். இங்கே நம்ம பார்க்கிறோம், எஸ்தர் என்று சொல்லப்படுகிற அத்சால் என்கின்ற ஹடாசாவை அவளுடைய அண்ணன் முறையிலான இருக்கிற மொர்தகாய் வளர்க்கிறார். அந்த பெண்ணுக்கு தாய் தகப்பன் இல்லை. தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, அனாதை என்ற பெயர். அந்த அனாதை என்கின்ற அடையாளம் மாற்றப்பட்டு அவளுக்கு மகள் என்கின்ற அடையாளத்தை தேவன் கொடுக்கிறார். இப்போ மகள் என்கின்ற ஸ்தானத்துல இருக்கிற இந்த எஸ்தர் என்ன செய்கிறாள் என்றால், தன்னுடைய அண்ணன் ஆகிய அந்த வளர்ப்பு தந்தை சொல்லுகிற எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து தன்னுடைய குலத்தை, தன்னுடைய பூர்வோத்தரத்தை அறிவிக்காமல் தன்னுடைய வளர்ப்பு தந்தையின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவளுக்கு யார் கண்களில் தயவு கிடைக்கிறது என்றால், அரண்மனையில் இருக்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கிறது. She found the favor in all the eyes of the men who were in the palace. தேவஜனமே, இப்படிதான் கர்த்தர் நம்மையும் எந்தெந்த இடத்துலயோ பிறந்த நம்மளையும் மகன்களாக அழைத்திருக்கிறார். நம்முடைய ஐடென்டிட்டியை அவர் மாத்தி இருக்கிறார். நம்மளுடைய ஐடென்டிட்டி இதற்கு முன்னாடி என்னவாக இருந்தது என்று தெரியவில்லை. ஆனா இப்பொழுது நீ ஆண்டவருடைய மகன், நீ ஆண்டவருடைய மகள். இதற்கு அடுத்தபடியாக உன்னை ராஜாவாக, உன்னை ராஜாத்தியாக ஆண்டவர் அமர வைக்க வேண்டுமானால், உன்னை உயர்த்த வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது, எஸ்தர் எப்படி கீழ்ப்படிந்து அவருடைய தயவை பெற்றுக் கொண்டாலோ நாமும் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய தயவை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏற்ற வேளையில கர்த்தர் உன்னை உயர்த்துவார் மகனே, ஏற்ற வேளையில கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அந்த ஏற்ற வேளைக்காக காத்திரு. Wait for the Kairos moment. Wait for the Kairos moment. Kairos moment என்றால் ஏற்ற வேளை. ஏற்ற வேளைக்காக அடங்கி இராதபடிக்கு நாமே நம்முடைய கதவுகளை முட்டி மோதி திறந்து போனோமானால் அந்த இடத்துல தோல்விதான் காத்திருக்கிறது. Esther wait for the right time. She was an orphan. She became a daughter and finally she became the queen. The same way நமக்கும் ஆண்டவர் கொடுக்க வேண்டுமானால் ஏற்ற வேளையில அவருடைய கரங்களில் அடங்கி இருப்போம், அவருக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய கரங்களில நம்ம ஒப்பு கொடுப்போமா? சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நீங்க என்ன உயர்த்துற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்ப்பா. உங்களோட டைம்காக நான் வெயிட் பண்றேன் ஆண்டவரே, உங்களுடைய டைம்காக. Lord, I will wait for your time. உங்க ஏற்ற வேளைக்காக நான் காத்திருப்பேன், நான் காத்திருப்பேன். எனக்கு மேல இருக்கிற என்னுடைய அதிகாரிகளுக்கு, எனக்கு மேல இருக்கிற என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் கீழ்ப்படிவேன். எனக்கு மேல இருக்கிற உமக்கு நான் கீழ்ப்படிவேன்ப்பா, நான் கீழ்ப்படிவேன்ப்பா. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதும். சொல்லலாமா? ஒருவேளை உங்களோட ஐடென்டிட்டி நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இப்ப கர்த்தர் கிட்ட சொல்லுங்க,
எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். கர்த்தருடைய பிள்ளைங்கிற ஐடென்டிட்டியை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மறுபடியும் அந்த ஐடென்டிட்டியை பெற்றுக்கொள்ள கர்த்தரை நோக்கி நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய அடையாளத்தை நீங்க கொடுங்கப்பா. என்னுடைய மகள் என்ற அடையாளத்தை மறுபடியும் கொடுத்து என்னை என்னுடைய ஸ்தானத்துல நீங்க நிறுத்துங்கப்பா. லார்ட் make me to stand in my position. நீங்க இழந்து போன இடத்தை, இழந்து போன ஸ்தானத்தை, இழந்து போன காரியங்களை தேவனாகிய கர்த்தர் மறுபடி ஜெயமாக மாற்றும்படிக்கு, உங்களுடைய ஐடென்டிட்டியை மாற்றும்படிக்கு, உங்களுடைய அடையாளத்தை மாற்றும்படிக்கு கர்த்தரிடத்துல நம்ம சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். எஸ், this is a rhema time. இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொள்வோம். இந்த வார்த்தையை உறுதியாக படித்துக் கொள்வோம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே, எஸ்தருடைய ஐடென்டிட்டியை நீங்க எப்படி மாத்துனீங்களோ என்னுடைய அடையாளத்தையும் நீங்க மாத்துங்கப்பா. என் அடையாளத்தையும் நீங்க மாத்துங்க. என்னுடைய அடையாளத்தை நீங்க மாற்றுங்க. என்னை என்னுடைய ஸ்தானத்துல நீங்க நிறுத்துங்கப்பா. தேவஜனமே, இன்னும் நிறைய பேர் அப்படியே நின்று கொண்டிருக்கிறீங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். This prayer is going to turn your life around. This prayer is going to turn your life. இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது. ஓரி கரபல பதர பலதியா ஷதர பலதியாந்தன ரபா கரபல பதர ஓரி பலதியா ஷவர பலதியாந்தன ரபா கரபல பதரபா ஓரி பலதியா. Let's bang the doors of heaven. பரலோகத்தினுடைய கதவுகளை தட்டலாமா? பரலோக கதவுகளை தட்டலாமா? பரலோக கதவுகளை தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கலாமா? கர்த்தர் உன் அடையாளத்தை மாற்ற போகிறார் மகனே. கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்ற போகிறார். கர்த்தர் உன் அடையாளத்தை மாற்றுகிறார். கர்த்தர் உன் அடையாளத்தை மாற்றுகிறார். கர்த்தர் உன் அடையாளத்தை மாற்றுகிறார். கர்த்தர் உன் அடையாளத்தை மாற்றுகிறார். You are no more an orphan. You are a daughter. நீ ஒரு அனாதை அல்ல. You are a son. நீ ஒரு அனாதை அல்ல மகனே. You are a son. நீ ஒரு மகன். You are a son. நீ ஒரு மகன். நீ ஆண்டவருடைய மகன். நீ ஆண்டவருடைய மகள். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை ராஜாக்களும் ராஜாத்தியமாக மாற்றுகிறார். நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று நம்மை சொல்லி இருக்கிறார். இந்த நம்பிக்கையின் நிச்சயத்தோடு இந்த பாடலை பாட போகிறோம். எந்த நிலையிலும் நீங்க தொடர்ந்து உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தை தொடர்ந்து போராடு மகனே. உனக்கு போட்டிருக்க ட்ராக்ல தொடர்ந்து ஓடு. ஏற்ற வேளையில கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஏற்ற வேளையில, in the right kairos moment, this will happen in Jesus mighty name. முழு மனதோடு ஆராதித்திடுவேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, the forgotten queen, the chosen queen, மறக்கப்பட்ட ராணி, தேர்வு செய்யப்பட்ட ராணி. நாங்கள் மறக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் எங்கள் மீது ராஜாவின் அபிஷேகம், ஆசாரியத்துவ அபிஷேகம் இருக்கிறது. எங்களை மறக்காத நேசர், பிள்ளைகளை மறக்காத நேசர், ஒவ்வொரு பாதையிலும் நடத்தி யார் யாருடைய கண்களில் தயை கொடுக்கணும் அவருடைய கண்களில் தயை கிடைக்க செய்து எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் தலைகளை நிமிரும்படி செய்வீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆபிரகாமை மாற்றினது போல என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இந்த சத்துவங்கள் வசனங்களுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 7 அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க தேவனுடைய மகன், நீங்க தேவனுடைய மகள் என்று சொல்லுங்க. தேவனுடைய மகன். எஸ், we are the children of God. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம்.
ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever.